ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2095வது பகுதி. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருளிய திருமாலை என்னும் சிறந்த பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமாலை அறியாதார் பெருமாளையே அறியாதார் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த பிரபந்தமான திருமாலை அதனுடைய 27வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். பெரிய பெருமாள் ஆழ்வாரிடம் மனிதர்களால் செய்யக்கூடிய நல்ல செயல்கள் ஏதும் உம்மிடம் இல்லை என்று சொல்கிறீர். போகட்டும். பரமபதத்தில் நான் இருக்கும்போது எனக்கு கருடன், விஸ்வக்சேனர் முதலானவர்கள் செய்கின்ற கைங்கரியங்களை இந்த உலகில் உள்ள விலங்குகளும் செய்ய வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். அதனால் ராமனாக வந்தேன். அப்போது வானரங்கள் மட்டுமல்லாது அணில்களும் தூய சிந்தனையுடன் தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்தன. அது போன்றாவது நீர் செய்யலாமே என்று கேட்டார். இதற்கு ஆழ்வார், அதுவும் நான் செய்யவில்லை, அப்படிப்பட்ட எந்த கைங்கரியமும் நான் செய்யவில்லை என்று சொல்கிறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே என்பதுதான் இன்றைய பாசுரமாகும். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சு தன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே என்று கூறுகிறார். இந்த பாசுரத்தில் அற்புதமான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. பதபதார்த்தம் பார்க்கலாம். குரங்குகள் வானர வீரர்கள் கிஞ்சித்து ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்காக சின்ன உருவங்கள் மலைகளை நூக்க தள்ளி கொண்டு வர தாங்கள் குளித்து தண்ணீரிலே மூழ்கி புரண்டிட்டு பின்னர் கரையிலே உள்ள மணலிலே புரண்டு ஓடி தரங்கம் நீர் அலைகளுடன் பொங்கும் கடலை அடைக்கல் உற்ற தூர்ப்பதிலே ஈடுபட்ட சலமிலா கபடமில்லாத அணிலும் போலேன். அணில்களைப் போலும் நான் இல்லை. மரங்களைப் போலே வலிய நெஞ்சம் கடினமான மனத்தை உடையவனாய் வஞ்சனையிலே ஈடுபட்டுள்ளவனாய் அழியத்தேன் சர்வவித கைங்கரியங்களுக்கும் தகுதி வாய்ந்த பெருமையுடைய நான் திருவரங்கனுக்கு நெஞ்சு தன்னால் நெஞ்சார செய்யாதே அடிமை செய்யாமல் அயர்க்கின்றேனே, அனர்த்தப்படுகின்றேனே, துன்பப்படுகின்றேனே என்று சொல்கிறார். வானரங்கள் பாலம் கட்டும் பொழுது மலைகளை தள்ளி கொண்டு வந்தன. அப்போது அங்கிருந்த அணில்கள் கடல் நீரிலே மூழ்கி அங்கு கரையில் இருந்த மணலிலே புரண்டு அலைகளுடன் பொங்கும் கடலை அடைப்பதில் ஈடுபட்டிருந்தன. அந்த கரையிலே புரண்டு அந்த மணல் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மணலை எடுத்துக்கொண்டு அந்த பாறைகள் அந்த மலைகளை போட்டதல்லவா குரங்குகள், அந்த இடுக்குகளிலே அந்த மணலை உதிர்த்து அவற்றை பூசுவது போன்று அந்த அலைகளுடன் பொங்கும் கடலை அடைப்பதில் ஈடுபட்டிருந்தன. இப்படிப்பட்ட களங்கமில்லாத அணில்கள் போன்றும் நான் இல்லை. மரங்கள் போன்று என் மனம் கடினமாகவே உள்ளது. எனது ஸ்வரூபத்திற்கு விரோதமான செயல்களிலேயே நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஸ்ரீ ரங்கநாதனுக்கு உண்டான அனைத்து விதமான கைங்கரியம் செய்யும் தகுதியை பெற்றுள்ள போதிலும் அவனுக்கு அப்படிப்பட்ட கைங்கரியம் ஏதும் செய்யாமல் இருக்கிறேன் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே ஆழ்வார். இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை, கம்பனிலும் இல்லை, மற்ற பல துளசி ராமாயணத்திலும் இல்லை. ஆனால் தெலுங்கிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராமாயணத்தில் மட்டும் இந்த செய்தி, இந்த
வரலாறு குறிக்கப்பட்டிருக்கிறதாக அறியலாம். ஆனால் அதை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் எடுத்து ஆண்டிருக்கிறார் இந்த பாசுரத்திலே. அற்புதமான இந்த பாசுரம், அதைத்தான் அனுபவிக்கிறோம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானத்தை பார்க்கலாம். குரங்குகள் மலையை நூக்க, மலைகளை கொண்டு கடலின் குறுக்கே அடைத்த போது, அங்கு வானரங்கள் இருந்த அளவுக்கு மலைகள் இல்லை. ஆகவே ஒரு மலையை பல வானரங்கள் சேர்ந்து ஒன்றாக தூக்கி வந்தன. ஒவ்வொரு வானரமும் ஒரு பெரிய மலையை தனியாகவே ஒரு சிறு கல்லை தூக்குவது போன்று தூக்கும் வலிமை உடையது என்றாலும், தங்கள் எண்ணிக்கை இருக்கும் அளவிற்கு மலைகள் இல்லாத காரணத்தினால் ஒரு மலையை பலரும் தூக்கினர். குரங்குகள் மலையை நூக்க, தள்ளி கொண்டு வர. பள்ளியிலே ஆசிரியர் ஒருவர் ஒரு மாணவனை ஒரு பிரம்பு எடுத்துக்கொண்டு வர சொன்னார், ஒரு கட்டை எடுத்துக்கொண்டு வர சொன்னார். அப்படி சொல்லும்போது அவர் கூறியதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக பல மாணவர்கள் சேர்ந்து அந்த சிறு பிரம்பை தூக்கி வருவார்கள் அல்லவா? அதே போன்றுதான் இங்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி கைங்கரியம் செய்யும் புக்தி வானரங்களுக்கு வருமோ என்றால், கைங்கரியம் கொள்ளும் சுவாமியான அவன் வில்லும் கையுமாக நிற்கும் ராமனை காணும்போது ஸ்வரூப ஞானம் உள்ளவர்கள் மற்றும் அந்த ஞானம் இல்லாதவர்கள் என்னும் வேறுபாடு இல்லாமல் துரும்பு போன்றவர்களும் கூட அந்த கைங்கரியத்தை செய்வார்கள் என்று வியாக்கியான சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார். மலையை நூக்க, மலைகளை கடலில் போட என்று தானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் நூக்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? ஒரு வானர கூட்டம் ஒரு மலையை தூக்கி கொண்டு வருகின்றனர். அப்போது அடுத்த கூட்டம் அவர்களிடமிருந்து அந்த மலையை அப்படியே வாங்கி கொள்கின்றனர். ஆக மலையானது ஒரு கூட்டத்தில் இருந்து மற்றொரு கூட்டத்திற்கு இப்படியே கைகள் மேலேயே நகர்ந்து செல்வதால் இந்த பதம் இடப்பட்டது என்று சொல்கிறார். ராமாயணம் யுத்தகாண்டத்திலே அவகாரியாண்ணவம் ஸ்வப்யஸ்யே அவகாவ்யார்ணவம் ஸ்வப்யஸ்யே. லக்ஷ்மணா, உன்னை காணும்போது சீதையின் நினைவு உண்டாவதால் நான் கடலில் இறங்கி உறங்கப் போகிறேன் என்று ராமன் சீதையின் பிரிவு தாங்காமல் தவிப்பதை வானரங்கள் பார்த்தனர். ஆகவே மிகுந்த வேகத்துடன் கடலை அடைக்கும் பணியில் ஒவ்வொருவரும் ஈடுபட்டனர். அவர்களின் மனதிலே இந்த கடல் எப்போது அடைக்கப்படும், நாம் எப்போது அக்கறைக்கு செல்லப் போகிறோம், சீதா பிராட்டியை காத்து வரப்போகிறோம் என்ற ஆர்வம் மிகுதியாக இருந்த காரணத்தினாலே ஒவ்வொருவரும் ஒத்த செயலை செய்தனர். குரங்குகள் மலையை நூக்க, குளித்து. வானரங்கள் வேகமானது, அவர்கள் வேகமாக கடலை அடைக்க போதுமானதாக இல்லை என்று அங்கு இருந்த அணில்கள் எண்ணினவாம். அவை தங்களுக்குள் ராமனுக்கு சீதையை பிரிந்த வேதனை கரை புரண்டு இருக்கிறது, இதை உணராமல் இந்த வானரங்கள் பொறுமையாக ஏன் வேலை செய்கின்றனர்? மேலும் இந்த கடலை அடைப்பதற்கு, வேகமாக அடைப்பதற்கு போதுமான சக்தி இவர்களிடம் இல்லை போலும். ஒவ்வொரு மலைகளுக்கும் இடையே உள்ள இடைவெளிகளை அடைக்க மணல் தேவை. அந்த மணலை கொண்டு போக இவர்களிடம் ஆள் இல்லை போலும் என்று பேசிக்கொண்டனவாம். ஆகவே அந்த அணில்கள் கடல் நீரில் சென்று தங்களது உடல்களை நனைத்து கொண்டன குளித்து. அதன் பின்னர் கரையிலே வந்து அந்த மணலிலே புரள்கின்றன. அப்படி புரளும் போது அவற்றின் மீது அங்கு இருந்த மணல் ஒட்டி கொண்டது. அவை நேராக சென்று மலைகளின் இடைவெளிகளில் அந்த மணலை சென்று உதறின. இப்படியாக இவையும் கடலை அடைக்க உதவின. அவை தங்கள் மனதிலே இப்படியே செய்தால் கடலும் விரைவாக வற்றிவிடும், மணலும் கொண்டு வந்து சேர்த்தது போன்று ஆகும் என்று எண்ணினவாம். தாம் இப்படி சிறிய உடல் கொண்ட அணில்களால் கடலையும் வற்றச் செய்வது இயலாது. அவற்றால் இடைவெளிகளுக்கும் பெரிதளவில் அடைக்கப்படாது. இவை அணில்கள் போய் சென்று இந்த மணலை உதிர்த்து அந்த இடைவெளிகள் அடைந்து விடுமா என்ன? அப்படி அடைக்கப்படாது. ஆனாலும் ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற வேகம் காரணமாக இப்படி அந்த அணில்கள் எண்ணின என்பதுதான் இங்கு உள்ள கருத்து. வானரங்கள் செய்ய இயலாத செயலை தாங்கள் செய்வதாக அணில்கள் எண்ணியபடி ஓடுவதால்
தாம் என்ற பதத்தை இட்டார் என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. புரண்டிட்டு ஓடி, மலைகளுக்கு அருகில் உள்ள மணலில் புரண்டு அதன் பின்னர் நீண்ட தூரம் ஓடுகின்றன. இதன் காரணம் அதிக தூரம் சென்றால் அதிகமான மண் தங்கள் மீது ஒட்டிக்கொள்ளும் என்று எண்ணுகின்றன போலும். புரண்டிட்டு ஓடி இவற்றின் வேகத்தை கண்டு அங்கிருந்து வானரங்கள் இவற்றிடம் ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் என்று கேட்டனர். உடனே அணில்கள் எம்பெருமானான ராமனுக்கு பகல் உணவானது கடலை கடந்து இலங்கைக்கு சென்று அங்குள்ள வடக்கு வாசலில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணியிருக்கிறோம். இதற்கு விரைவாக கடலை அடைக்க வேண்டும். ஆனால் இந்த வேகம் உங்களிடம் இல்லையே என்று சொல்லியபடி ஓடிற்றாம். பெரிய பெருமாளின் கைங்கரியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் தங்களால் அந்த செயல்களை செய்ய இயலுமா என்று ஆராய்ந்து பார்க்க முடியாமல் அந்த கைங்கரிய வேகமே தடுத்து விடுகிறது என்கிறார் உரையாசிரியர். தரங்க நீர் அடைக்கலுற்ற, அலைகளை கொண்டதாகவும் பொங்குவதாகவும் உள்ள கடலை அடைப்பதில் முயன்றிருக்கிற தரங்க நீர் அடைக்கல் உற்ற அந்த அணில்கள் உண்மையில் தாங்களே கடலை அடைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வானரங்கள் தங்களுக்கு தேவையான கல் முதலியவற்றை எடுத்து கொடுக்கும் பணியாட்கள் என்றும் எண்ணியபடி வேலை செய்கின்றன. சலமிலா அணிலும் போன்றேன். இந்த அணில்களின் செய்யும் செயல் மூலம் அங்கு கடலை அடைத்தல் என்னும் செயலுக்கு சிறிதும் பயனில்லை என்ற போதிலும் இவை செய்பவற்றை ஏன் ராமனின் கைங்கரியமாக கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழலாம். கைங்கரியத்தை கை கொள்ளும் எம்பெருமான் ஒருவன் செய்யும் கைங்கரியத்தை காட்டிலும் எந்த விதமான பலனும் எதிர்பாராமல் கைங்கரியம் செய்யும் எண்ணத்தை மட்டுமே பெரிதாக எடுத்துக் கொள்கிறான். இதுவே சலம் இல்லாமை ஆகும். அணில்களுக்கு இந்த சலம் இல்லாமை அப்படி என்றால் ராமன் மிகவும் விரைவாக அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட செயல்களை செய்கின்றன அல்லவா, அந்த எண்ணமே ஆகும். அந்த அணில்களுக்கு இந்த சலம் இல்லாமை எப்படி என்றால், ராமன் மிக வேகமாக அக்கறைக்கு செல்ல வேண்டும், பகல் உணவை அங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று, அதனால் விரைவிலே கடலை அடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் மேலிட்டு அந்த செயல்களை அவை செய்கின்றன. அதனாலே அவை சலமில்லாமை என்று சொல்கிறார். சலம் என்பதை சலிப்பு என்றும் கொண்டும் நின்ற நிலை மாறாமல் உள்ளதை எடுத்துக்கொள்ளலாம். சலம் இலா, அந்த சலிப்பில்லாமல் செய்தது என்றும் கூட பொருள் கொள்ளலாம். இந்த அணில்கள் மனிதர்கள் போன்று சாஸ்திரங்களை அறியக்கூடிய பிறவி கொண்டவை அல்ல, வருணாசிர தர்மங்களுக்கு உட்பட்டவை அல்ல, கைங்கரியம் செய்வதற்கு ஏற்ற கை கால்களை கொண்டவையும் அல்ல. இத்தனை தாழ்வான விலங்கு பிறவிகளாக இருந்தும் இவை குளித்து ஓடி புரண்டு எம்பெருமானுக்கு ராமபிரானுக்கு கைங்கரியங்கள் செய்கின்றன. இத்தகைய செயல்கள் கூட என்னிடம் இல்லையே என்று கூறுகிறார் ஆழ்வார். அப்படியாக அணில்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சலமிலா தன்மை கூட எனக்கு இல்லையே என்று வருந்துகிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இதனையே திருமாலை இதற்கு முந்திய பாசுரத்திலே 25ஆம் பாசுரத்திலே குளித்து 3 அனலை என்ற பாசுரத்தில் அந்த குளித்து 3 அனலை என்பதன் மூலம் இந்த பாசுரம் மூலமும் வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார். சலம் என்றால் வியாஜம், இதன் மூலம் பயனை கூறுகிறார். தனது அனைத்து விருப்பங்களும் நிறைவேற பெற்ற எம்பெருமான் ஜீவனிடமுள்ள பயனை எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்காக செய்யும் கைங்கரியம் என்ற நல்லெண்ணம் தவிர வேறு எதனையும் எதிர்பார்ப்பதில்லை. எம்பெருமானுக்கு ஜீவன் செய்யக்கூடிய உதவி என்பது உண்மையில் ஏதும் அவசியமில்லை. ஆனால் எம்பெருமானோ தனக்கு வேண்டிய அனைத்தையும் கொண்டவனாக இருக்கிறான். இப்படி உள்ளபோது நமக்குள்ள அற்பமான ஞானம், சக்தி போன்றவற்றை கொண்டு அவனுக்கு பெரிதாக நாம் என்ன செய்துவிட இயலும் என்று எண்ணியபடி கைங்கரியம் செய்யாமல் எண்ணி சில பேர் கைங்கரியம் செய்யாமல் இருக்கக்கூடும். இவர்கள் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை பெறாதவர்களே ஆவார்கள். அப்படி கைங்கரியம் செய்வதை இழந்தவர்களே ஆவார்கள்.
மேலும் சிலர் எம்பெருமான் பரிபூர்ணமான குணங்கள் கொண்டவன் என்பதால் நாம் அளிக்கும் அற்பமானவற்றையும் ஏற்று மனநிறைவு கொள்வான் என்று எண்ணக்கூடும். இப்படியாக எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் அவனுக்கு கைங்கரியம் செய்பவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் ஆவார்கள். இப்படியாக எந்த விதமான பலனும் கருதாமல் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் எண்ணம் யாருக்கும் அத்தனை எளிதாக உண்டாகாது என்பதால் அனைவராலும் எளிதாக கைங்கரியம் செய்துவிட இயலாது. இப்படி பலன் கருதாமல் கைங்கரியம் செய்த அணில்களுக்கு இருந்த நிலை கூட தமக்கு இல்லையே என்று வருந்துகிறார் ஆழ்வார். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன். எம்பெருமான் விஷயத்தில் தனது உன்னதமான ஈடுபாடு இல்லாமல் உள்ளதற்கு ஒரு உதாரணம் காட்டுகிறார் ஆழ்வார். 17வது பாசுரத்திலே இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்று சொன்னார். இங்கு அந்த இரும்பை காட்டிலும் வலிமையானதை உணர்த்த மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்றார். கருத்து என்ன? இரும்பை நெருப்பிலே வைத்து அடித்தால் நாம் வேண்டும்படி அது வளைந்து கொடுக்கும். ஆனால் மரத்தை நெருப்பிலிட்டால் எதற்கும் பயனில்லாதபடி அது எரிந்து போய்விடும். ஆக இந்த மரங்கள் இரும்பை காட்டிலும் வலிமையானவை. இதுபோன்று தனது உள்ளத்தை கூறுகிறார். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன். வஞ்சனேன், இப்படி எனது உள்ளம் மிகவும் கடினமாக உள்ளது. ஆனாலும் பெரிய பெருமாளான நீ இதனை கண்டவுடன் இத்தனை எளிதும் உருகும் பொருள், இத்தனை எளிதாக உருகும் பொருள் இவனது உள்ளத்தை காட்டிலும் வேறு உள்ளதோ என்று மயங்கும்படியாக நான் உன்னிடம் வேஷம் போடுகிறேன். உன்னை கண்டு நான் மயங்குவதாக, என் உள்ளம் மயங்குவதாக வேஷம் போடுகிறேன். எனது உள்ளத்தில் மற்ற சிந்தனைகள் பலவும் இருக்க மற்றவர்கள் என்னை காணும் போது இவனை காட்டிலும் பெரிய பெருமாளிடம் ஈடுபாடு கொண்டவர்கள் வேறு யாரும் இல்லையோ என்று எண்ணும்படியாக எனது எண்ணங்களை போலியாக மறைத்து நிற்கிறேன் என்கிறார். 17வது பாசுரத்திலே இறை இறை உருகும் வண்ணம் என்று கூறியதும் போலியே என்கிறார். நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்செய்யாதே. தங்களது உயர்ந்த சிந்தனை காரணமாக அணில்கள் எம்பெருமானுக்கு பயன் கருதாமல் கைங்கரியம் செய்தன. நீ எனக்கு அளித்த உள்ளத்தை கொண்டு மிகவும் அருகில் உள்ள உனக்கு சிறிதாவது கைங்கரியம் செய்து உன்னிடம் ஈடுபடலாம். அதனையும் நான் செய்யாமல் உள்ளேன். நெஞ்சுதன்னால் அரங்கனார்க்கு ஆட்செய்யாதே. ஆள் செய்தல் என்ற பதம் பூர்ணமான கைங்கரியத்தை மட்டுமே குறிக்கும். இது போன்ற சிறிய அளவிலான கைங்கரியத்தையும் குறிக்குமோ என்ற சந்தேகம் வரலாம். பயன் கருதாமல் செய்கின்ற கைங்கரியம் சிறிய அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, அந்த நல்ல எண்ணம் காரணமாக அப்படிப்பட்ட கைங்கரியமும் பூர்ணமானதே என்று எம்பெருமான் கொள்கிறான். ஆகவே சிறிய கைங்கரியங்களும் கூட இந்த பதம் மூலம் கூறப்படலாம், செய்யப்படலாம் என்பது கருத்து. அழியத்தேன் அகம் சர்வம் கரிஷ்யாமி. ராமா, உனக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களும் நான் செய்வேன் என்று லட்சுமணன் கூறுவது போன்று ஸ்ரீ ரங்கநாதனுக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களும் செய்வதற்கு ஏற்ற தகுதி படைத்த ஆத்மா அல்லவோ இது? இப்படி வீணாக உள்ளதே என்கிறார். அயர்க்கின்றேனே, அருகில் உள்ள பெரிய பெருமாளை மறந்து இப்படி தகாதவற்றை செய்கின்றேனே என்கிறார். இப்படி பெரிய பெருமாள் அருகில் இருந்தும் இல்லாமல் உள்ளவனாகவே ஆகிவிட்டான். இப்படி பெரிய பெருமாள் அருகில் இருந்தும் இல்லாமல் உள்ளவனாக ஆகிவிட்டான். இந்த நிலை அவனுக்கு கைங்கரியம் செய்யும் தகுதியை நான் இழந்தேன் என்பதால் ஆனது என்றாலும் அதற்காக நான் பெரிதும் வருந்தவில்லை. ஆனால் பெரிய திருமொழியிலே சொன்னது போல மறந்தேன் உன்னை முன்னம் என்பதற்கு ஏற்ப அவனை மறந்து விட்டதால் பெரிதும் வருந்துகிறேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரம் மூலம். அற்புதமான ஒரு பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம். குளித்துத்தான் புரண்டிட்டோடி குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன். மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்செய்யாதே. அழியத்தேன் அயர்க்கின்றேனே. குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தாம் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன்.
மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் அரங்கனார் காட்செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே என்ற இந்த அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன பற்றிய திருவரங்கன் அரங்கநாதன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம். அந்த அழகிய மணவாளனை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, உரைப்பெரு மன்னர், பரமகாருணிகர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.